வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்னைக்கு நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மகாபாரதம் அறத்தின் குரல் கேட்க போறீங்க. விசயன் தவநிலை 2. வியாசரிடமும் சகோதரர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு சிவபெருமானை நோக்கி தவமியற்ற சென்ற அர்ஜுனன் வடதிசையில் பல நாள் இடைவிடாத பிரயாணம் செய்து இமயமலையை அடைந்தான். பராசக்தியாகிய உமாதேவி தோன்றி அந்த மலையின் மேல் அவனுக்கு தனிப்பட்ட பயபக்தி ஏற்பட்டது. எங்கு நோக்கினும் முனிவர்களும் தபஸ்விகளுமாக தென்பட்ட அந்த மலையில் அவர்களையெல்லாம் வணங்கி வழிபட்ட பின்னர் கைலாச சிகரம் நோக்கி அவன் மேலும் பயணம் செய்தான். அரிய முயற்சியின் பேரில் யாத்திரை செய்து கைலாச சிகரமடைந்த அர்ஜுனன் வியாச முனிவரின் யோசனையின்படி தன் தவத்தை அங்கே தொடங்கினான். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி ஒற்றை காலில் நின்று கொண்டு தியானத்தில் ஈடுபட்டான். கைகள் சிரத்திற்கு மேல் உயர்ந்து வணங்கும் பாவனையில் குவிந்திருந்தன. அப்போது விளங்கிய அவனுடைய தோற்றம் சிவபெருமானே அங்கு வந்து நின்று தவம் செய்வதைப் போல இருந்தது. புலன்களின் ஒடுக்கத்தில் அறிவு மலர்ந்து பரம்பொருளை நோக்கி படர்ந்தது. அவனை சுற்றிலும் 4 திசைகளிலும் வளர்ந்த பஞ்சாக்கினிகள் வெம்மையை உண்டாக்கியதாகவே தோன்றவில்லை. நெஞ்சம் சிவனை எண்ணி சிவமயமாக இருந்தது. உடல் புலகித்தது. இன்பமயமான அந்த பரம்பொருள் தியானத்தில் மெய் சிலிர்த்து சிலிர்த்து புற உணர்வுகள் ஓயப்பெற்று அந்த உடல் நாளிடைவிலே கற்சிலை போல இறுகிவிட்டது. உணர்ச்சிகள் அடங்கி உள்முகமாக ஒடுங்கிவிட்டன. மலை சிகரங்களிடையே ஒரு கற்சிலை நிற்பது போல அவன் உடலும் நின்றது. காட்டு யானைகள் உடல் தினவு தீர்த்து கொள்ளும் நோக்குடனே அவனுடைய சரீரத்தை கற்பாறை என்று எண்ணி அதன் மேல் உரசிக்கொண்டன. உடலின் கீழ்ப்பகுதியில் மண் மேவியதால் அதை புற்று என்றெண்ணி பாம்புகள் வாசஞ்செய்ய வந்துவிட்டன. மனித சரீரம் நெகிழ்ந்து ஆன்ம சரீரம் வலுப்பட்டுக் கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் தழைத்திருந்த செடி கொடிகள் சரீரத்தை மறைத்து தழுவி படர்ந்து வளர ஆரம்பித்து விட்டன. காலம் வளர்ந்து கொண்டே போயிற்று. சிவநாம ஸ்மரணையும் தியானமும் தவிர தனக்குரிய புற உடலின் நினைவே இன்றி தவஞ்செய்தான் அர்ஜுனன். மாரியும் கோடையுமாக பருவங்கள் மாறி மாறி வந்தன. மாரிக்காலத்தில் மழை வர்ஷித்தது. கோடைக்காலத்தில் வெயில் வாட்டியது. குளிர்காலத்தில் குளிர் ஒடுக்கியது. ஆனால் அர்ஜுனனுடைய தவம் குலையவில்லை. சரீரம் தளர தளர ஆன்ம சாதனை பெருகி வளர்ந்து கொண்டிருந்தது. போர் என்றால் காயங்கள் ஏற்படாமலா போய்விடும்? தவம் என்றால் சோதனைகள் ஏற்படுவது இயற்கைதான். அர்ஜுனனுடைய கடுந்தவத்திற்கும் சோதனைகள் ஏற்பட்டன. அவன் மனத்தின்மையை பரிசோதனை செய்வதற்காக இந்திரன் அந்த சோதனைகளை ஏற்படுத்தினான். தேவருலகில் உள்ள அழகிய மாந்தர்களையெல்லாம் ஒன்று திரட்டி திலோத்தமை, ரம்பை முதலியவர்களின் தலைமையில் அனுப்பினான். நல்ல இளவேனிற் காலத்தில் மன்மதன் தென்றலாகிய தேரில் பவனி புறப்படும் சமயத்தில் திலோத்தமை முதலிய வானுலகத்து அழகிகள் இமயமலை சாரலுக்கு வந்தார்கள். அர்ஜுனன் காலத்தையும் பருவத்தையும் உணராத கர்மயோகியாக தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அவன் தவத்தை குலைக்கும் முயற்சியில் நளினமான உடலும் மோக கவர்ச்சியும் நிறைந்த அந்த வானர மகளிர் ஈடுபட்டனர். காமக்கலைக்கு கடவுளாகிய மன்மதன் கூட அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பூக்கணைகளை அடுத்தடுத்து தொடுத்தான். அவர்கள் ஆடினார்கள், பாடினார்கள், உடலை தீண்ட முயன்றார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. தேவமாந்தர்களுக்கு பெருந்தோல்வி. அர்ஜுனனுடைய தவம் சிறிதளவும் சலனமுறாமல் மேலே நடந்தது. மாதர் இந்திரனிடம் சென்று கூறினர். இந்திரனுக்கு தன்னையே நம்ப முடியவில்லை. அர்ஜுனனின் தவ வலிமை அவனை ஆச்சரிய கடலில் மூழ்க செய்தது. அந்த ஆச்சரியத்தில் தன்மகன் என்ற பெருமிதமும் கலந்திருந்தது. இறுதி சோதனையாக தானே நேரில் புறப்பட்டு சென்று வரலாம் என்றெண்ணினான்.
வயது முதிர்ந்த முனிவர் ஒருவர் போன்ற தோற்றங்கொண்டு புறப்பட்டான் இந்திரன். இமயமலை சாரலில் அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தபோது அவன் இருந்த நிலையைக் கண்டு இந்திரனே திகைத்து விட்டான். வைராகியத்தின் அர்த்தம் அவனுக்கு விளங்கியது. இந்திரன் தவத்தில் இருந்த அர்ஜுனனை விழிக்கச் செய்து எழுப்பி, "நீ யாரப்பா? எதற்காக இப்படி கடுந்தவம் செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டான். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாகிய சிவபெருமானை பார்க்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த கடும் தவம் என்று அர்ஜுனன் பதில் கூறினான். "அது உன்னால் முடியாது இளைஞனே. வீணாக ஏன் பயனற்ற இந்த தவ முயற்சியில் நேரத்தை கழிக்கிறாய்? எனக்கு முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அதனால் முயல்கிறேன். அதை தடுக்க நீ யார்?" "அதற்கு சொல்லவில்லையப்பா. சிவபெருமான் தேவர்களுக்கும் வேதங்களுக்குமே தோற்றங் கொடுக்காதவராயிற்றே. அப்படிப்பட்டவர் கேவலம் சாதாரண தபஸ்வியாகிய உனக்கு எப்படி காட்சி கொடுப்பார்?" "கொடுப்பார், கொடுக்கத்தான் போகிறார். உம்முடைய உபதேசம் தேவையில்லை, நீர் போகலாம்." இந்திரன் தனக்குள் அர்ஜுனனுடைய உறுதியை எண்ணி சிரித்துக் கொண்டான். அவனுடைய திண்மை அதி அற்புதமாக தோன்றியது. தனது சொந்த உருவத்தை அர்ஜுனனுக்கு காட்டினான் இந்திரன். அர்ஜுனன் முறை கருதி மரியாதை அளித்து இந்திரனை வணங்கினான். தன்னுடைய தவ உறுதியை மட்டும் கைவிடவே இல்லை. "அர்ஜுனா, உன் உறுதி எனக்கு வியப்பை கொடுக்கிறது. நான் அதனை பாராட்டுகிறேன். உன் தவம் உறுதியாக வெற்றியடைந்தே தீரும். சிவபெருமானை நீ காண்பாய், உனக்குரிய வரத்தையும் நீ பெறுவாய்" என்று கூறி வாழ்த்திவிட்டு சென்றான் இந்திரன். அர்ஜுனன் பழையபடி உறுதியுடனும் ஊக்கத்துடனும் தனது தவத்தை ஆரம்பித்தான். விசயன் தவநிலை 2 கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.